ஹாய், நான் உங்கள் ஷேக். வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷேக். என்னோட இன்ட்ரோ வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட தேர்ட் விஷ் லிஸ்ட்டை இப்போ நான் பண்ண போகிறேன். என்னோட தேர்ட் விஷ் லிஸ்ட் வேற ஒன்றும் இல்லைங்க. இயருக்கு மினிமம் 2 டைம்ஸ் ஆச்சு ட்ராவல் பண்ணுன்றது தான். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பாக நான் டெல்லி அண்ட் மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். அந்த டெல்லி அண்ட் மணாலி ட்ரிப்புக்கு என்னெல்லாம் திங்ஸ் நான் பேக் பண்ணுறோம் அதை இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரோ வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ட்ரோ வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் திங்காக பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணுற ட்ரைபாட், அப்புறம் நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணுற மைக்கு. அப்புறம் நம்ம வின்டர் கிளைமேட் போகிறதுனால கோல்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால சேஃப்டிக்கு விக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக பவர் பேங்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது சார்ஜிங் பாயிண்ட் கிடைக்காது, அப்புறம் நம்மளோட ஃபோனுமே அடிக்கடி சார்ஜ் குறையும். இப்போ பவர் பேங்க் இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற இயர்பட்ஸ், அப்புறம் நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு ஃபோன், அப்புறம் 2 வாட்சஸ். டெல்லிக்கு 1.5 days நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போ ஸ்பீக்கர் கண்டிப்பாக முக்கியம், அதனால் நான் ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் அங்கேக்கு ரொம்ப டிஃபராக இருக்கும், அதனால கோல்ட் அண்ட் ஃபீவர் டேப்லெட்ஸும் லூஸ் மோஷன் டேப்லெட்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம். நம்ம திங்ஸ் பேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக சார்ஜர் மறந்து வச்சுட்டு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரிப்ஸ் போகும்போது கண்டிப்பாக ஷூஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அங்கே மணாலி ரொம்ப கோல்டாக இருக்கும், அதனால் ஷூஸ் கண்டிப்பாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு ட்ரிப் எடுத்துக்கிட்டாலுமே இது எல்லாமே காமன் திங்ஸ், இது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் வின்டர் ட்ரிப்ஸ். பிகாஸ் மணாலியில் -0°ல டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதனால் ஹேண்ட் க்ளவுஸு, ஸ்வெட்டரு, அப்புறம் உள்ளன் கேப்ஸ், இந்த 3மே எடுத்து வச்சுக்கோங்க. 6 days ட்ரிப்ஸ்னால 4 ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ட்ரைபாட், மைக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்காண்டி ஸ்லிங் பேக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 டிஷர்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்வெட் ஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் அங்கே கொஞ்சம் கோல்டு ஹெவியாக இருக்கனால ஸ்வெட் ஷர்ட் போட்டுட்டு மேலே ஸ்வெட்டர் போடும்போது இன்னும் கொஞ்சம் பாடி வார்மாக இருக்கும். பிகாஸ் நார்மல் டிஷர்ட்டோட ஸ்வெட் ஷர்ட்டில் வந்து ஹெவி ஃபேப்ரிக் இருக்கும். அப்புறம் 2 ஷர்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டவல் அண்ட் 2 ட்ராக் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2ல் தான் என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் பேக் பண்ணுறேன். ஒன்று ட்ராலி, அப்புறம் இன்னொன்று நார்மல் பேக்ஸ். ட்ராலியில் மோஸ்ட்லி ட்ரெஸ் அந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ட்ராலியில் வச்சுக்காதீங்க. கூட்டத்தில் திறந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நார்மல் பேக்ஸில் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது ஈஸியாக அக்சஸாக இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ நார்மல் பேக்ஸ்லேயே உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையாக இருக்கோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாம் தான் நான் மணாலிக்கு பேக் பண்ணியிருக்க டோட்டல் திங்ஸு. இது எல்லாமே மற்ற டூருக்கு காமனாக எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸ் தான். நம்ம டூர் திங்ஸ் பேக் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும், இதெல்லாம் எடுத்து வைக்கோமா அப்படி இப்படின்ட்டு. குழப்பமாக இருக்கிறப்ப அப்போ இந்த வீடியோவில் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் இன்னொரு ஐட்டம் எடுத்து வைக்க நானே மறந்துட்டேன். அங்கே மணாலியில் மோஸ்ட்லி பனி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால நம்மளுக்கு பனிப்பத்து வர அதிக சான்ஸ் இருக்குது. அதனால வேஸ்லின் வாங்கி வச்சுக்கோங்க. லிப்ஸ் அண்ட் நோஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து தடவிக்கிறது ரொம்ப பெட்ரு. இது எல்லாத்தையும் வேகமாக உள்ளே பேக் பண்ணணும், பிகாஸ் இன்னும் 1 ஹவரில் ட்ரெயின் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் டெல்லி அண்ட் மணாலியில் என்னெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதை வரப்போகிற வீடியோவில் சீரியஸாக உங்களுக்கு காட்டுறேன். சைனிங் ஆஃப், உங்கள் ஷேக். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.